கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்னடா பேராண்டி, இல்ல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஆமா, நீ எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்த? யாரையாவது கேட்டியா? என்ன கேட்டியா? என்ன கேட்காம நீ எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? பாட்டி என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? என்ன பாட்டி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தட்டி மாத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க வர நேரம் ஆயிடுச்சுல, முகத்த நேரம் தள்ளி போகுதுல பாட்டி, அதோட நானே மாத்திட்டேன். இதுக்குதான் நீங்க கோவப்படுறீங்களா? சரி பாட்டி, சாரி. நிச்சயதார்த்தத்தை நீங்க தான் முன்ன நின்று நடத்துவீங்க, போதுமா? அடே பேராண்டி, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்? நீ நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிட்டு இருக்க. டேய், நீ எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றியாடா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அடியே கமலம், ஆமா நீ அமைதியா இருக்க. உனக்கு இந்த கல்யாணத்தை சம்மதமா? கேட்கறல, வாயை திறந்து பேசேண்டி. உனக்கு இந்த கல்யாணத்தை சம்மதமா? அத்தை, அது வந்து அது பாட்டி எதுக்கு இப்ப அம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க? அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். பாட்டி இப்ப நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னாச்சு பாட்டி, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? டேய் பேராண்டி, நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? அந்த ஜெகநாதன் யாருன்னு தெரியும்ல? உனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்தவன். உனக்கு மட்டுமா, உன் அப்பனுக்கும் பல பிரச்சனைகளை கொடுத்தவன். இன்னைக்கு அவன் இவ்வளவு தூரம் வந்து அவன் பையனுக்கு பொண்ணு கேட்கறானா, அவன் பின்னாடி ஏதோ யோசிச்சிருப்பான்னு உனக்கு தோணலையா? இங்க பாரு, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல. இந்த சம்மந்தம் எனக்கு சரியா வராதுன்னு தோணுது. நீ எப்படி இதுக்கு முடிவெடுத்து சரின்னு சம்மதிச்சேன்னு எனக்கு தெரியலடா. பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க யோசிக்கிறது பயப்படுறது எல்லாமே நியாயமானதுதான். ஆனா நம்ம வீட்டு பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, அந்த ஜெகநாதன் தான் அப்படி. ஆனா அந்த அஜய் அப்படி கிடையாது. அஜய் பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அஜய் எப்படிப்பட்டவனும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு சம்மதிக்காம இருப்பேன் மாட்டி. நீங்க பாருங்க பாட்டி, ஜெகநாதனால நம்ம வீட்டு பொண்ணு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வீட்டு பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருச்சு, அவனுக்கும் நம்ம வீட்டு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதானே நியாயம். என்னடா சொல்ல? நம்ம வீட்டு பொண்ணுக்கு அவளை பிடிச்சிருச்சா? இங்க பாரு, டேய் பேராண்டி, நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். நீ இப்படி யோசிச்சிருப்பேன்னு நான் நினைக்கல. டேய், நீ பாரதி கிட்ட கேட்டியா? பாரதிக்கு உண்மையாவே அவனை பிடிச்சிருக்காமா? தங்கச்சிடா, போயிருக்கா பார்த்துட்டு இருக்க தங்கச்சிடா. அவன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு உனக்கு எல்லாமே தெரிஞ்சுதா? பாட்டி நான் தான் சொல்றேன்ல, நம்ம வீட்டு பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவனும் இவளை ரொம்ப ரொம்ப விரும்புறான். இது எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி. தெரிஞ்சதுனாலதான் இந்த சம்பந்தத்துக்கு நான் சம்மதிச்சேனே. இல்லைன்னா நான் சம்மதிப்பேனா? யோசிச்சு பாருங்க பாட்டி. உங்களுக்கு அப்படி சந்தேகமா இருந்ததுன்னா நீங்களே கூப்பிட்டு கேளுங்களேன். உங்க பேத்திய நீங்களே கூப்பிட்டு கேளுங்க. அவளுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு அவளே சொல்லட்டும். பாட்டி, அவர் சொல்றது சரிதான் பாட்டி. பாரதிக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் தான் பாட்டி. இப்ப நீங்க எதுக்கு புதுசா வந்து ஏதேதோ பேசி குழப்பிட்டு இருக்கீங்க? இங்க பாடி பாட்டி, நீ வாய முடியல. நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்கேன். உன் மேல நான் செம கோவத்துல இருக்கேன். நீ அமைதியா இரு, நீ எதுவும் பேசாத. டேய் பேராண்டி, இங்க பாரு, நீ பாரதியை கூப்பிட்டு கரெக்டா கேட்டியா? பாரதி மனசுல வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டியா? இல்ல நீங்களா ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? பாட்டி, நீங்க என் மேல கோவமே பட்டாலும் சரி, பாரதிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தான். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம ஏதோ பேசி குழப்பாதீங்க. இங்க எல்லாமே சரியா தான் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க அமைதி இதோட இந்த விஷயத்தை விடுங்களா பாட்டி. அடியே பேத்தி, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். நீயும் புருஷனும் எல்லாத்தையும் பார்த்துப்பீங்கன்னு தான் நான் இங்க இருந்து கிளம்பி பிரியா வீட்டுக்கு போனேன். நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டை விட நான் போயிருக்க மாட்டேன். நான் போய் வரதுக்குள்ள எல்லாத்தையும் தலைக்கிற மாத்தி வச்சிருக்கீங்க. பாட்டி என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? உங்க பேத்திக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்திருக்கேன். சரி, உங்க கோவம் எனக்கு புரியுது. அவன் ஆல்ரெடி நமக்கு விரோதக்காரங்க. அப்படிப்பட்ட வீட்டை நான் மாப்பிள்ள எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது. ஆனா பையன் நல்லவன் பாட்டி. நீங்க பாருங்க, நான் அஜய் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். அவனை மாதிரி ஒரு பையன் கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவன் ஒரு நல்லவன் பாட்டி. நான் அவனை பத்தி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். உண்மையை சொல்லணும்னா அஜய் மாதிரி ஒரு நல்ல பையனை நம்ம தேடி எடுத்தாலும் கிடைக்காது. அஜய் மாதிரி ஒரு நல்ல பையன் தேடி எடுத்தாலும் கிடைக்காதா? ஏன் உன் கண்ணுக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கவே இல்லையா என்ன? பாட்டி நீங்க ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுட்டு பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன? சரி, நல்ல பையன் சொல்றீங்களா? அந்த நல்ல பையன் யாருன்னு சொல்லுங்க பாட்டி. யாருன்னு நான் சொல்லி உனக்கு தெரியணுமாடா? சரி, நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னா நானே சொல்றேன். அவன் யாருன்னு நானே சொல்றேன். அந்த நல்ல பையன் பாட்டி. இங்க பாருங்க பாட்டி, என் புருஷன் ஒரு முடிவு எடுத்தா அது சரியாதான் இருக்கும். நீங்க சும்மா இல்லாதது போல சொல்லி குழப்பத்தை உண்டாக்காதீங்க. இங்க பாருங்க பாட்டி, நீங்க அமைதியா இருங்க. இங்க எல்லாமே சரியாதான் நடந்துட்டு இருக்கு. தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, என் புருஷனுக்கு தெரியாததோனும் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிட போறது கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். ஏய் நிலா, எதுக்கு இப்படி பாட்டிக்கிட்ட இப்படி பேசுற? நிலா என்னங்க, அவங்க உங்களோட வயசுல பெரியவங்க, எதுக்கு இப்படி பேசுறீங்க? நிலாமா, இப்ப நீ எதுக்கு அத்தைக்கிட்ட இப்படி பேசுற? ஏய் நிலா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு நீ பாட்டிக்கிட்ட இப்படி பேசுற? அவங்கள பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நீ அவங்க கிட்ட எப்பவுமே இப்படி பேச மாட்டியடி. இப்ப என்னாச்சு உனக்கு? அடியே பேத்தி, இப்பதான் எனக்கு புரியுது என் பேரன் ஏன் இந்த முடிவு எடுத்தானு. இப்பதான் எனக்கு புரியுது. இது என் பேரனா எடுக்கல, என் பேரனுக்கு பின்னாடி யாரோ என்னமோ சொல்லி வச்சிருக்கீங்க. அதான் என் பேரன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். பேத்தி என்ன இன்னும் இந்த பார்வதி பத்தி உனக்கு தெரியாதுல்ல? பாரு பார்வதி என்ன பண்றேன்னு. பாட்டி சாரி பாட்டி,
மன்னிச்சிடுங்க. ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. நான் உங்ககிட்ட இப்படி பேசுறது ரொம்ப தப்பு தான். சாரி பாட்டி. அடியே பேத்தி, நீ எவ்வளோ தூரம் போகணும்னு நினைக்கிறியோ ஓ, நீ எவ்வளோ தூரம் போனாலும் போன இடத்துல இருந்து திரும்பி இங்கே வந்து தானடி ஆகணும். பாட்டி இவளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இவ இப்படி பேசுறவெல்லாம் கிடையாது. இப்போ ஏதோ டென்ஷன்ல இருந்திருக்கான், அதான் இப்படி பேசிட்டான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி. அடே பேராண்டி, இப்பதானே நான் கரெக்டாவே புரிஞ்சிருக்கேன். இவ்வளோ நாள் புரிஞ்சிட்டது தான் தப்பு. இப்பதான் எல்லாமே சரியா புரிஞ்சிருக்கேன். என்னடி பேத்தி, நான் சொல்றது சரிதானே? பாட்டி, அது வந்து சாரி பாட்டி, மன்னிச்சிடுங்க. நான் இப்ப பேசுறது தப்பு தான். பாட்டி அவ தான் மன்னிப்பு கேட்கறாள். அவ ஏதோ தெரியாம பேசிட்டா பாட்டி. இங்க பாருங்க, அவ ஏதோ என் மேல உள்ள பாசத்துல இப்படி பேசிட்டா. நீங்க அவளை தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி. உன் மேல உள்ள பாசத்துல மட்டும் இல்லடா பேராண்டி, இவளுக்கு இந்த குடும்பத்து மேலயும் சரி, அவ கூடவே இருக்கிறான் பாரு, அவ மேலயும் சரி பாசம் அதிகம் உள்ளதுனாலதான் இப்படி நடுவு மத்தியில தத்தளிச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கான். பேத்தி, பார்வதியா நிலாவான்னு பாத்துடுவோமா? பாட்டி, அது அடி என்னடி பயந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இன்னும் இந்த வீட்டுல ஒரு வாய் காப்பி தண்ணி கூட குடிக்கல. யாராவது ஏதாவது வேணுமான்னு கேட்டீங்களா? வா, எனக்கு பசிக்குது, வந்து ஒரு கருப்பட்டி காப்பியை போட்டு கொடு. வாடி பேத்தி, ரொம்ப பசிக்குது, இந்த பாட்டிக்கு காப்பியை போட்டு கொடு. வா. நல்ல வேலை சமாதானம் ஆயிட்டீங்க. எங்கடா பிரச்சனை ஆயிடுமோன்னு நினைச்சேன். பாட்டி சாரி பாட்டி, உங்களை கேட்காம இந்த முடிவு எடுத்தது தப்பு தான். ஆனா எனக்கு பையன் நல்ல பையனா பட்டானா, அதனால தான் பாட்டி இப்படி முடிவு எடுத்துட்டேன். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. டேய் பேராண்டி, இனியும் நான் கோவப்பட்டா இங்க ஏன் காரியம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. கோவமா எனக்கா? கோவலாம் இனி நான் படமாட்டேன். ஆனா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன பேத்தி, பாட்டி சொல்றது சரிதானே? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் தானே? பாட்டி, அது வா பேத்தி, பசிக்குது, முதல்ல பாட்டிக்கு ஒரு காப்பியை போட்டு கொடு, அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த பேசுவோம், சரியா? வா. அடியே மருமகளே, நீ என்ன எப்பவுமே வாயை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்ப, எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிதானே? ஏதாவது பண்ற மாதிரி இருந்தாதான் அப்பவே உன் மருமகளை தட்டி வச்சிருப்பியே. இப்போ இப்படி பேச விட்டு வேடிக்கை பாப்பியா என்ன? வா வா, உனக்கும் மாமியாரா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரேன். வாடி பேத்தி, வாமா, உனக்கும் மருமகளா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரேன். வா கமலம், வா. சாரி விஜய், இந்த பிரச்சனை உங்களை கவனிக்காம விட்டுட்டேன். வாங்க விஜய், எப்படி இருக்கீங்க? அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஓகே தானே? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நானும் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். இல்ல, நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கேன். இன்னும் பிரியா வீட்டில் பேசல, இனிமேதான் பிரியா வீட்டில் பேசணும். பேசினதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், அதனால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல. சாரி அர்ஜுன், தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிலாம் இல்லை விஜய், அதான் பாட்டி எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஓகே, எல்லாமே நல்லதா தான் நடக்கும், கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். கண்டிப்பா அர்ஜுன், எல்லாமே நல்லதா தான் நடக்கும் நம்புறேன். ஆனா என்ன, பிரியா தான் உங்களும் எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு விஜய். அதெல்லாம் போக போக சரியாயிடும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். சரி வாங்க, டீ காஃபி ஏதாவது குடிப்பீங்க வாங்க. இல்ல இல்ல அர்ஜுன், எனக்கு எதுவும் வேண்டாம். அர்ஜுன், நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையாவே உங்களுக்கு இந்த சம்பந்தம் உங்களுக்கு ஓகே தானா? விஜய், எனக்கு புரியல, ஏன் எல்லாரும் இதே கேக்குறீங்க? அப்படி என்ன அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எங்க பிசினஸ் வரும்போது எல்லாருமே எனிமல்ஸ் தானேங்க. பிசினஸ் வச்சே மட்டுமே அவங்க நம்ம எடை போட்ட முடியாதுல்ல. அது பர்சனலா பார்க்கும்போது எனக்கு ஓவரால் அந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல என்ன தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? அர்ஜுன் சார், நீங்க சொல்றத மற்றவங்க வேணா நம்பலாம், ஆனா கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன். உங்க கூட நான் அவ்வளவா பழகினது இல்லதான். ஆனா உங்களை பார்க்குற எல்லா சமயமும் நீங்க எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த விஷயத்துலயும் நீங்க வேற என்னமோ செக் வச்சிருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. விஜய், நான் அந்த இடத்துல பெரிய ஆள் இல்லைங்க, ஏதோ நம்மளால முடிஞ்சது. அப்புறம் கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்க. என்னடா வீட்டுக்கு வந்து கூப்பிடலையேன்னு கோச்சிக்காதீங்க. இதுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை, ஆனா கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூப்பிடுவாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். வாங்க, அந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, நாளைக்கு நிச்சயதார்த்தம், வந்துருங்க விஜய். அர்ஜுன், நீங்க சொல்லலைனாலும் நான் கண்டிப்பா வருவேங்க. ஏன்னா நடக்கிற நிச்சயதார்த்தத்தை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும்ல, அதுக்காகவாது கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா வந்துடுவேன் அர்ஜுன். நாளைக்கு தானே எல்லாருக்கும் முன்னாடி நான் இருப்பேன், கவலைப்படாதீங்க. நண்பன்னா இப்படிதான் இருக்கணும். கண்டிப்பா வந்து விஜய், நடக்கிறது நீயும் பார்க்கணும்டா. வா. கண்டிப்பா அர்ஜுன், நீங்க நடத்துங்க, பார்க்க நாங்க ரெடி.
மனம் நல்ல மனம் பின்னாலே தெரியும், கண்டு எது பாதை எது தன்னாலே புரியும். கூடாத ஏமாத்த புலி உத்தேசம் பண்ணிடுச்சா, சந்தேகம் வாரா. இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, இன்னும் அஜய் ஆளை காணும். ஃபேக்டரியில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அந்த மேனேஜர் உள்ள இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்புன்னு சொல்லிடுவான். நான் அஜய் பார்க்காம போக மாட்டேன். அஜய் என்ன ஆச்சு? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. திருப்பி எனக்கு கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன், நீங்களும் திருப்பி கூப்பிடல. என்ன அஜய், உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? நல்லா தானே இருக்கீங்க? அஜய் ப்ளீஸ் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அஜய். அட்லீஸ்ட் உங்கள் குரலை கேட்டாவது போதும் எனக்கு. உங்கள் குரலை கேட்டுட்டு கூட நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ப்ளீஸ் அஜய், நான் உங்ககிட்ட பேசணும் அஜய். அஜய் எனக்கு தெரியும், ரொம்ப நேரமா என் மனசு ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால நான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்கணும்னாலும் பரவாயில்லைங்க, ஒரு ஃபோன் பண்ணுங்க போதும். உங்கள் குரலை கேட்டாவது அந்த நிம்மதியில் நான் வீட்டுக்கு போயிடுவேன். அஜய் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஃபோனாவது பண்ணுங்க. உங்ககிட்ட ஃபோனும் வரலனா நான் இங்கிருந்து போகவே மாட்டேன் அஜய். பூஜா, அஜய் அஜய் ஏய் பூஜா, என்னடி? அஜய் நீங்க என் ஃபோன் எடுக்கவே இல்லை. என்னாச்சு உங்களுக்கு? எதுவும் இல்லைல்ல? நல்லா இருக்கீங்களா நீங்க? இங்க பாரு பூஜா, எனக்கு எதுவும் இல்லம்மா. நீ எதுக்கு இப்படி பதற? என்னாச்சு உனக்கு? என்ன பாருடி பூஜா, என்ன பாரு. அஜய் அஜய் நீங்க எனக்கு ஃபோனே பண்ணல. நான் உங்களை எவ்வளவு கோவமா இருக்க தெரியுமா? ஓட திருட்டு போல. சாரிம்மா, நான் போன இடத்துல என்னால் ஃபோன் அட்டன் பண்ணி பேச முடியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதான் நான் ஃபோன் எடுக்கல. எனக்கு தெரியும் நீங்கள் எனக்காக எங்கேயும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியும். அதுதான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரிம்மா. பரவாயில்ல, வந்துட்டீங்களா? எனக்கு அதுவே போதும். இங்க வர மறந்துடுவீங்களோன்னு நினைச்சிட்டேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். அஜய் அஜய் எனக்கு இன்னும் தப்பா நடந்த மாதிரியே என் மனசு எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தது. நீங்க போன இடத்துலலாம் எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? வீட்டுல யாருக்கும் எதுவும் இல்லைல்ல? அத்தை மாமா கீத்து யாருக்கும் எதுவும் இல்லைல்ல? இல்லைம்மா, யாருக்கும் எதுவும் இல்லை. எல்லாரும் நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு என்ன, எங்களுக்குலாம் எதுவும் இல்லைம்மா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிரே திரும்பி வந்தது. ஏன் அஜய் ஒரு ஃபோன் பண்ணல நீங்க? கொஞ்சம் கிடைக்கிற கேப்ல எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? நான் பண்ண போனதா இருக்கலாம். ஒரு ஃபோன் எனக்கு பண்ணிருக்கலாம்ல நீங்க? பண்ண முடியாத சுச்சுவேஷன், அதை பண்ணல. அப்படி என்ன சுச்சுவேஷன்? ஆமா, அப்படி எங்க போறீங்க நீங்க? குடும்பமா வெளியில போயிருக்கீங்க தெரியுது. அந்த இடத்துல கொஞ்சம் எனக்காக டைம் ஒதுக்கி பண்ணிருக்கலாம்ல? நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? சாரிம்மா, போன இடத்துல உனக்காக நேரம் ஒதுக்க முடியல. அதான் பண்ண முடியல. சாரிடா. ஐயோ அஜய், நீங்க எதுக்கு சாரி சொல்லிக்கிட்டேன்? சாரி எல்லாம் சொல்லாதீங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபோனும் வரலையா? நான் பண்ணலாம் நீங்க எடுக்கலையா? அது கொஞ்சம் பதறி போயிட்டேன். இப்போ உங்களை பார்த்துட்டேன். உங்களை பார்த்ததுமே எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. என் உயிர் என்கிட்ட வந்த மாதிரி இருக்கு. இது போதும். இங்க உங்களை பார்க்காமலே இங்க கிளம்பிடணும்னு நினைச்சேன். பார்த்துட்டேன்ல, அது போதும். உங்க குரலை மட்டும் கேட்டாலே போதும்னு நினைச்சேன். உங்களையே பார்த்துட்டேன். எனக்கு இது போதும். ஆமா, சார் ஏதோ ஃபேமிலியா எங்க போயிருந்தீங்க? நல்ல என்ஜாய்மெண்டா? அப்படி எங்க போனீங்க? இது கேட்டு வேற உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரப்பான்னு சொன்னாலே, அது என்ன சர்ப்ரைஸ்? எனக்கும் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சர்ப்ரைஸ் தானே? கீர்த்தி எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸு. அந்த சர்ப்ரைஸை பார்த்து வாய் அடிச்சு போயிட்டேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு இப்போ நம்ம கிட்ட சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். பூஜா, இப்போ அதை பற்றி பேச வேணாம். நான் சமயம் வரும்போது சொல்கிறேன், சரியாம்மா? ஜெய், என்னங்க இது ஒரு மாதிரி பேசுற மாதிரி இருக்கு? என்னாச்சு? வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? மாமா ஏதாவது திட்டாரா? என்னங்க இது வந்து சொல்லுங்க. நீங்க பாருங்க, உங்க மனசுல எது வந்தாலும் என்கிட்ட தானே ஷேர் பண்ணுவீங்க. சொல்லுங்க ஜெய், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வேணாண்டி, இப்போ நான் என் மனசில் இருக்கிறத சொன்னேன்னா நீ தாங்கிக்க மாட்டேடி. உன்கிட்ட சொல்லாமலே இந்த பிரச்சனையை நான் முடிச்சுட்டேன். அப்புறமா உனக்கு சொல்கிறேன். ஆனால் சத்தியமாக ஏமாற்ற மாட்டேன்டி. அஜய் அஜய் சொல்லுமா, கேட்டுட்டு தான் இருக்கேன். கேட்டுட்டு இருக்கதா இருக்கட்டும். நீங்க ஆளே சரியில்லை, ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க. என்னங்க என்னாச்சு? அப்படி எங்க தான் போனீங்க? என்னங்க உங்களுக்கு ஏதாவது பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன? பூஜா, என்னடி கேட்டேன்? ஐயோ அஜய், நான் சும்மா விளையாட்டு தான் கேட்டேன். சீரியஸா எடுத்துக்காதீங்க. நீங்க டல்லா இருந்ததோ ஒருவேளை இதுவா இருக்குமோன்னு நினைச்சு தான் கேட்டேன். இது இருக்காதுன்னு எனக்கு தெரியும். சும்மா தான் கேட்டேன். சீரியஸா எடுத்துக்காதீங்க. சாரி. ஓ சரி சரி. பூஜா, உண்மையாவே நான் பொண்ணு பார்க்க போயிருந்தா நீ என்னம்மா பண்ணுவ? அஜய், நான் உங்களை என்ன கேள்வி கேட்டேன், திருப்பி நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்க, அப்படிதானே? நானும் பதில் சொல்லுவேன். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். எங்க இருந்தாலும் வாழ்கன்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவேன். என்ன அப்படி பண்ணிட்டு போக நினைக்கிறீங்களா? பூஜா, விளையாடாதம்மா. நான் சீரியஸாக கேட்குறேன். ஒருவேளை எனக்கே தெரியாம என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கேன். அந்த விஷயம் உனக்கு தெரிய வந்தா நீ என்ன பண்ணுவாமா? அஜய், என்ன கேள்வி இது? நான் எப்படி சொல்லிருக்கல, எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அஜய் என்னை ஏமாத்த மாட்டாரு. ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு விட்டுட்டு போயிருக்கலாம். நானே வேணான்னு சொன்னேன், அன்னைக்கே என்னை விட்டுட்டு போயிருக்கலாமே. அவ்வளவுதான் என்னை விரட்டி காதலிச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன நீங்க ஏமாத்திட்டு போறீங்க?
கண்டிப்பா நீங்க என்னை ஏமாத்த மாட்டீங்க. அது எப்படியாவது நீங்க போராடி நிறுத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை என்னால போராடி நிறுத்த முடியலன்னு உன்னை நான் ஏமாத்திட்டேனா என்ன பண்ணுவோமா? அஜய், என்னங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? அப்போ எதுவும் பண்ண மாட்டேன் அஜய். அப்போ நீங்க நல்லா இருந்தா போதும்னு நினைச்சு நான் ஒதுங்கிடுவேன். சத்தியமா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நீங்க இப்ப சும்மா கேக்குறீங்களா இல்ல சீரியஸா கேக்குறீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் சீரியஸா தான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில பிரச்சனையை மட்டும் நான் எப்பவுமே வந்து நிக்க மாட்டேன். இப்பவுமே இந்த பூஜா அஜயோட வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா தான் வந்திருப்பாளே தவிர பிரச்சனையாவும் சோகமாவும் வந்து நிக்க மாட்டேன். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருங்கன்னு உங்களை விட்டு தூராம போயிடுவேன் அஜய். அஜய், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கரெக்டா கொடுத்துருக்கேனா? பூஜா என்னடி இப்படி எல்லாம் பேசுறேன்? பூஜா ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ சோ மச் டி. அஜய், என்னங்க? என்ன மன்னிச்சிரு. இப்படி ஒரு கேள்வி கேட்டது தப்புதான். இனிமே நான் இந்த மாதிரி ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன். சாரி டி. அஜய், சரிங்க. நம்ம பார்ட்டியில் இருக்கோம். அந்த மேனேஜர் இருக்கோம். பார்த்தா தப்பாயிடும். யார் பார்த்தாலும் பரவாயில்ல. யாராவது பார்த்துட்டு போய் அப்பா கிட்ட சொன்னா சந்தோஷம் தான். I love you, அஜய். ஐ லவ் யூ சோ மச் டி. அஜய், என்னங்க? வந்தீங்க, upset ஆ இருந்தீங்க. திடீர்னு என்னென்னமோ கேள்வி கேட்டீங்க. இப்ப என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க, என்னாச்சு? எதுவும் ஆகலமா. இப்படி ஒரு கேள்வி கேட்டா உங்ககிட்ட இருந்து என்ன பதில் வரும்னு பார்த்தேன். ஆனா நீ இனிமே இப்படி ஒரு கேள்வி கேட்பியாடான்னு எனக்கு சரியான பதில் கொடுத்துட்டேன். ஏய் பூஜா, நான் இப்படி கேட்ட கேள்வி தப்பு தாண்டி. மன்னிச்சிடு. அது மட்டும் இல்லை, உன் நம்பிக்கையா என்னைக்கும் நான் கெடுக்க மாட்டேன்டி. எப்பவுமே இந்த அஜய் இந்த பூஜாக்கு தான். போதுமா? இந்த பூஜாவை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க எனக்கு மட்டும்தான். நம்ம 2 பேர் தாண்டி ஒன்னா சேருவோம். அஜய், இது நீங்க எனக்கு சொல்லணுமா இல்ல? நீங்க சொன்னாலே எனக்கு தெரியும். அஜய், நீங்க இப்ப கேட்ட கேள்வி சும்மா கேட்டீங்களா இல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. இப்பவும் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு உங்க வீட்டுல வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்களா சத்தியமா நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். இப்படியே திரும்பி அமைதியா ஊருக்கு போயிடுவேன். ஆனா ஒண்ணு, என் மனசுலயும் வேற எதுலயும் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான். நீங்க மட்டும்தான் உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டேன். அப்படியே இந்த பூஜா வாழ்ந்துருவா. ஏய் என்னடி பேசிட்டு இருக்கான்? அப்படி நான் உன்னை ஏமாத்திட்டு போறேன்னா என் சட்டையை பிடிச்சி கேட்கணும். ஏன்டா இப்படி பண்ணேன்னு நீ என்னை பார்த்து கேட்கணும். 4 பேர் மத்தியில என்னை நீ அசிங்கப்படுத்தணும். எதுவுமே பண்ணாம இப்படி நீ விட்டுட்டு போறது தாண்டி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி பண்ணாதடி. என்னை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும்டி. என் கண்ணால பலார் பலார்னு நீ அடைக்கணும்டி. என் சட்டையை பிடிச்சி நீ கேள்வி கேட்கணும்டி. என் கண்ணத்துல பலார் பலார்னு அரையணும்டி. என்னை ஏமாத்திட்டு போவியாடா போவியாடான்னு கேள்வி கேட்டு கேட்டு அடிக்கணும். அப்படிதான் பண்ணணும். இப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதுன்னு என்னை விட்டுட்டுலாம் வேலைக்கு போகக்கூடாது. இங்க பாரு, நான் ஏமாத்த மாட்டேன். ஒரு வேலை சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா நீ இதை தான் பண்ணணும். உன் அஜய் சொல்றேன், நீ இதை பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். சரியா? அது மட்டும் இல்லடி, உனக்கும் எனக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் அத்தனை பேர் மத்தியிலையும் சொல்லி என்ன நீ அசிங்கப்படுத்தணும். பூஜா, என்ன நீ விரும்புறது உண்மைனா, ஒரு வேலை சந்தர்ப்ப சூழ்நிலையினால நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னா நீ இதை பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும்டி. அஜய், என்ன அது? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, எதுவும் ஆகல. ஒரு வேலை இப்படி ஆச்சுன்னா நீ இப்படிதான் நடந்துக்கணும்னு உனக்கு நான் சொல்றேன். சரியா? என் பேச்சு நீ கேட்பல, நான் சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும். புரியுதா? அஜய், அப்ப என்னமோ நடந்திருக்கு. நீங்க குடும்பமா வேற எங்கேயோ போயிருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு பொண்ணு பார்த்தா போயிருக்கீங்களோ? நீங்க சொன்னது எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அஜய். நான் உங்களை அந்த அளவுக்கு விரும்புறேன். உங்களை 4 பேர் மத்தியில் அசிங்கப்படுத்துறதுலாம் சத்தியமா என்னால முடியாது. நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், இந்த பூஜாவால உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கணுமே தவிர அசிங்கமும் அவமானமும் கிடைக்காது. நான் உங்களை விட்டு விலகி போயிடுவேன் அஜய். நடந்தது உங்களால என்கிட்ட சொல்ல முடியல. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன். நடக்க போறதுக்கு நான் இப்படி நடந்துக்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா நடந்துக்க மாட்டேன் அஜய். நீங்க என்னை ஏமாத்த மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டா நான் உங்களை அசிங்கமும் அவமானமும் படுத்த மாட்டேன். பூஜா, என்னடி சொன்னதெல்லாம் புரியுதா? புரியுது அஜய். இதெல்லாம் உங்களுக்கு வேற ஒருத்தி கூட கல்யாணம் நடந்தாலும் இதெல்லாம் பண்ணணும். அதான் நடக்காதுல்ல. உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். போதுமா? இதுல நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன். என் நம்பிக்கை இன்னைக்கு கிடையாது. லவ் யூ டி. லவ் யூ சோ மச் அஜய். நானும் கண்ட கனவு நூறையா எனது தாயும்
இதனை சேர்ந்தது கொடி முல்லையே, இது போல துணையும் இல்லையே, இனி நீ என் தோளில் பிள்ளையே. தாங்காத பாரம் நான் தாங்கும் போதும் என தாங்கும் தூணாக நீதானடி. என் வாழ்க்கை இதுதான் கதையாக சொல்ல, உன் பேரு இல்லாம ஒரு பக்கம் இல்ல என. என்னடி பேத்தி, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்ன நீ என்னமோ என் பேரனை என்னமோ நினைச்சிட்டு இருக்கியாமே, என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கடி? பாட்டி, உங்களுக்கு தெரியாது இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. உங்களுக்கு தெரியாது. எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். காமலம் ஒண்ணு விடாம என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆமா, உனக்கு என்னடி பிரச்சனை? அப்படி என்ன என் பேராண்டி பிளாக்கே வேலைக்கார மாதிரி நடத்திட்டான்? நீ என்ன அப்படி பாத்துட்ட? இங்க பாரு, இந்த வீட்டுல ஒருத்தனாதான் நாங்க எல்லாருமே பிளாக்கே நினைச்சிட்டு இருக்கோம். நாங்களாவது அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அர்ஜுன் ஒரு படி மேல போய் அவன் அவனோட பாதியா நினைச்சிட்டு இருக்கான். அதை உன்னால புரிஞ்சுக்க முடியல? என்ன படி சொன்னீங்க? அவர்ல பாதியாவா? அப்படி பாதியா நினைக்கிறவர் தான் இப்படி வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரா? நேத்ரி பேத்தி, நீ இப்படி எல்லாம் நினைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீ இப்படி பேசுற? இங்க பாடி பேத்தி, அர்ஜுனை பத்தி நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதை விட நீ தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ அவனை இப்படி தப்பா புரிஞ்சுட்டு இருப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லடி. உனக்கு வேற ஏதோ பிரச்சனை. என்னடி உன் பிரச்சனை? இங்க பாரு, உன் பிரச்சனை எதுவானா இருந்துட்டு போகட்டும். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு, என் சிரிக்கி அவ பிளாக்கியை விரும்புறான். பிளாக்கி மனசுலயும் என் சிரிக்கி இருக்கா. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் பாட்டி. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என் தம்பி மனசுலலாம் பாரதி கிடையாது. பாரதி வேணா விரும்பி இருக்கலாம். இப்ப நான் பாரதிக்கு எடுத்து சொல்லிட்டேன். அதை பாரதியும் புரிஞ்சுக்கிட்டான். தயவு செஞ்சு நீங்க நடுவில் பூந்து எதையும் குழப்பிட வேணாம். இப்ப எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. இதோட முடிச்சிடுங்க. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. என் தம்பி எதுவும் இழுக்காதீங்க. அவன் இனிமேலாவது கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். இந்த வேலைக்கார வாழ்க்கை அவனுக்கு வேண்டாம். அவன் எங்க வீட்டுல போயிட்டு ராஜா மாதிரி இருந்துட்டு போட்டோம். அப்படி ஓங்கி அரைஞ்சிடலாமான்னு வருது. என்னடி பாக்குறேன்? அறைய மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியான். இன்னும் 2 வார்த்தை நீ கூட பேசியிருந்த கண்ணத்துல பலார் பலார்னு விட்டுருப்பேன் பாத்துக்க. நிலாவா இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க நீனு? சே, நீ பாடி பேத்தி, உனக்கு அப்படி என்ன பிரச்சனை? என் பேரை இந்த அளவுக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்க? அப்படி என்ன பண்ணிட்டான் என் பேரை உனக்கு? பாட்டி, நீங்க கோவப்பட்டாலும் சரி அடிச்சாலும் சரி நாங்க இப்படிதான். இனி என் தம்பி இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி அனுப்பினாலும் எங்க தலையெழுத்து எப்படி இருக்கு பாருங்க. இந்த வீட்டுக்கு சேவகம் செய்யணும்னு என் தம்பிக்கு தானே எடுத்துன்னு நினைக்கிறேன். அதான் இப்பவும் இங்க இருக்கான். அவனை பார்க்க எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வலியும் வேதனையும் நீங்க அனுபவிச்சதான் உங்களுக்கு தெரியும் பாட்டி. என்ன சொன்ன? வலியும் வேதனையும் அனுபவிச்சதான் தெரியுமா? இப்ப என் பேத்தி அனுபவிச்சுட்டு இருக்காளே, அந்த வலி என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த வலியை நீ அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரியல, என் பேரனை கல்யாணம் ஆன புதுசுல அவனும் நீயும் சேராம இருந்தீங்களே, அப்ப இந்த வலியை நீ அனுபவிச்சிருந்தல. இப்ப அதே வலியை உன் நாத்தனாருக்கு கொடுக்குற. கிட்டத்தட்ட நீ பழி வாங்குற, அப்படிதானே? பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அப்படிதான் கிடையாது. பாரதி நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஒரு நாளும் பாரதி இப்படி கஷ்டப்படணும்னு நான் நினைச்சதே கிடையாது பாட்டி. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க பாட்டி, நான் ஒன்னும் யாரையும் தப்பாலாம் நினைக்கல. எல்லாரும் சரியா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுலயும் என் புருஷனை இப்பதான் நான் சரியா புரிஞ்சிட்டு இருக்கேன். அப்படி என்ன தெரியுமா உன் புருஷனை நீ புரிஞ்சுக்கிட்ட? இங்க நீ புரிஞ்சிட்ட லட்சணத்தை நானும் பாக்குறேன். சொல்லு. ஏன் பாட்டி, உங்க பேராண்டி நல்ல மாப்பிள்ளையா வேணுமாமா. அவங்க தங்கச்சிய உயிரா பாத்துக்கிற மாப்பிள்ளையா வேணுமாமா. அதுக்காக வெளியில தேடி அலைஞ்சி திரிஞ்சு ஒரு நல்ல மாப்பிள்ளை இப்ப கொண்டு வந்துட்டாரு. ஏ, நல்லவனா என் தம்பி கண்ணுக்கு படலையா? இல்ல அவன் பாரதி உயிரை பாத்துக்க மாட்டானா? இது எதுவுமே உங்க பேரன் கண்ணுக்கு தெரியல தானே? இதை விட வேற என்ன பாட்டி வேணும்? உன் கேள்விக்கு இப்ப பதில் என்கிட்ட கிடையாது. ஆனா நீ கேட்ட கேள்வி முட்டாள்தனமான கேள்வின்னு கூடிய சீக்கிரமே உனக்கு தெரிய வரும்டி. என் பேரனை நான் தப்பா நினைக்கலாம், அவங்க அம்மா தப்பா நினைக்கலாம், ஏன் இந்த குடும்பத்துல யாரு வேணாலும் தப்பா நினைக்கலாம். நீ தப்பா நினைச்சிருக்கங்கிறது மட்டும் என் பேரனுக்கு தெரிஞ்சது உடஞ்சிருவாண்டி. ஏன்னா அவன் உன்னை மட்டும்தான் உயிரை விட மேலா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நீ அவனை இந்த அளவுக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்கனா? நான் உன்னை அவரை தப்பா நினைக்கல பாட்டி. இப்பதான் அவரை சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக எனக்கு அவர் நல்லவரை நடந்துக்கணும்னு சொல்ல வரல. எனக்கு ஒரு நல்ல கணவனாவும், உங்களுக்கு ஒரு நல்ல பேரனாவும், அத்தைக்கு ஒரு நல்ல பையனாவும், ஏன் அவங்க தங்கச்சிக்கு நல்ல அண்ணனாவும் நடந்துக்கிட்டாரு. ஆனா ஒரு மச்சானுக்கு நல்ல மாமாவா நடந்துக்கலல்ல. ஏன்னா அவர் என் தம்பியை மச்சானாவே நினைக்கல. அதனால அவன் கிட்ட மாமாவா நடந்துக்கல. இதான் பாட்டி உண்மை. இங்க பாரடி பேட்டி, நீ என் பேரனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இப்பவும் சொல்றேன், என் பேராண்டி அப்படிப்பட்டவன் கிடையாது. உனக்கு எப்படி உன் புருஷனா நடந்துக்கிறானோ அதே போலதான் உன் தம்பி கிட்ட நல்ல மாமனா தான் நடந்துக்கிறான். ஆனா உன் கண் பார்வைக்கு தான் ஏதோ தப்பா படுது. பாட்டி, நீங்க உங்க பேரனை விட்டு கொடுக்காம தான் பேசுவீங்க. அதனால உங்ககிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது.
எது பாட்டி தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறேன்? என் தம்பி இன்னை வரைக்கும் அவரை சார் சார் என்ன கூப்பிட்டு இருக்கான். ஒரு நாளாவது அப்படி கூப்பிடாதரா வச்சும் அவனுக்கு மாமாடான்னு அவர் ஒரு நாளாவது சொல்லி கொடுத்துருக்காரா? இல்ல நீ என் மச்சாண்டான்னு ஒரு நாளாவது யார்கிட்டயாவது அறிமுகப்படுத்தியிருக்காரா? இங்க பாரடி பேத்தி, நீ கேட்ட கேள்வி நியாயமானதுதான். நான் அதில் ஒரு தப்பும் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த கேள்வி நீ என் பேரனை பத்தி கேட்டியா? என் பேரனை பத்தி இந்த கேள்வி கேளு. அப்பதான் அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு உனக்கு தெரியும். நீயா ஏதோ உன மனசுல நினைச்சுக்கிட்டு என் பேரனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. நீனாமா நீ இப்படியெல்லாம் அர்ஜுனை நினைப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலாமா? நீ எந்த அளவுக்கு அர்ஜுனை புரிஞ்சு வச்சுட்டு இருந்தவன் இப்ப எதுக்குமா இப்படி மாறிட்டேன்? இங்க பாருமா, இப்பவும் அவன் நிலா நிலான்னு உன்னதானமா சுத்தி சுத்தி வரான். இப்படி உன் மனசுல ஒரு கேள்வி இருக்குன்னா அதை அவனை பார்த்து நேரடியாவே கேட்டலாமேமா. அவன்கிட்ட கண்டிப்பா பதில் இருக்கும்ல. அந்த பதில உனக்கு சொல்லுவான்லம்மா. அதே என்ன மன்னிச்சிருங்க. நான் அர்ஜுனுக்கு பொண்டாட்டியாவே எப்பவுமே இருக்க முடியாதுல்ல. விச்சுக்கு அக்காவாவும் நான் நடந்துக்கணும்ல. அதனாலதான் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இந்த கேள்வியை அவர்கிட்ட நேரா கேளுங்கன்னு சொல்றது கரெக்டு தான். ஆனா அவர் முகத்தை பார்க்கும்போது விச்சுக்கு அக்காவா என்னால நடந்துக்க முடியல. அந்த சமயம் அர்ஜுனுக்கு பொண்டாட்டியாவா தான் நடந்துக்க முடியுது. அதனாலதான் என்னால அவர் முகத்தை பார்த்து இந்த கேள்வி கேட்க முடியல. அடிய பேத்தி, இந்த இடத்துல என் பேரனை விட்டு கொடுக்காம நீ தான் இருக்க, நான் இல்லை. இங்க பாடி பேத்தி, எதையுமே நேருக்கு நேராக பேசுறது தான் சரியான தீர்வு. இப்படி உன் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இதனால தான் இவர் என்ன இப்படி நடத்துறாரோ, விச்சு வேலைக்காரனை ட்ரீட் பண்றாங்களோ, இப்படி அப்படின்னு பல கேள்விகள் உன் மனசுக்குள்ளேயே இருந்ததுன்னா எந்த கேள்விக்கும் விட கிடைக்காது. கேள்வியை வாயை திறந்து என் பேரன் கிட்ட கேளு. ஒரு கேள்வி கேட்டு பாரு, அவன் எல்லா கேள்விக்கும் ஒரே பதில கொடுப்பான். முதல்ல போய் உன் மனசுல இருக்க கேள்வியை அவன்கிட்ட கேளு. அப்பதான் சீக்கிரமே உனக்கு விட கிடைக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத. நீ பண்ற வேலைனால அந்த பக்கம் என் பேத்தியும் இந்த பக்கம் என் பிளாக்கியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க பாடினா நான் இது வரைக்கும் உன் மேல கோவப்பட்டது கிடையாது. கோவப்படுற அளவுக்கு வச்சுக்காத, சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை சொல்றதை கேளு. அர்ஜுன் கிட்ட நீ பேசியா இல்லை நான் பேசவா? பேசி முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கான வழியை பாரு. இந்த நிச்சயதார்த்தம் கூட நடக்கக்கூடாது. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க விடாம பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி மட்டும் நீ பண்ணல, இந்த பார்வதி யாருன்னு காட்ட வேண்டியது வரும். பாட்டி, நீங்க என் மேல கோவமே பட்டாலும் பரவாயில்ல, என்னால இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாது. உங்க பேரை ஒரு முடிவை எடுத்துட்டாரு. அந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், என்னால இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த முடிவை என் பேரனா எடுக்கிறேன். அவளை எடுக்க வச்சது நீதான் எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன். இங்க பேர் ஆரம்பிச்சது நீதான். இதை முடிச்சு வைக்க வேண்டியது நீயா தான் இருக்கணும். போய் ஒழுங்கு மரியாதை என் பேரன் கிட்ட நீ என்ன சொல்வே ஏது சொல்வே எனக்கு தெரியாது. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது, நடக்கவும் கூடாது, நான் நடக்கவும் விட மாட்டேன். போய் நீயா சொல்றியா? மன்னிச்சிடுங்க பாட்டி, கண்டிப்பா என்னால இதை செய்ய முடியாது. இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். என் புருஷன் நினைச்ச மாதிரி இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்.